கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 25 அதிகாரம் 11 பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை, இந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இங்கே 10 கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 10 பேரும் மணவாளனை எதிர்நோக்கி வருகிறார்கள். மணவாளன் எப்பொழுது வருவார், அவரை பார்க்க வேண்டும், கதவு எப்பொழுது திறக்கப்படும் என்ற வாஞ்சையோடு தான் வருகிறார்கள். ஆனால் 5 சொல்லுகிறது, மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து விட்டார்களாம். தேவ ஜனமே, இன்றைக்கும் அநேக நேரத்தில் நாமும் இப்படித்தான் ஒரு காரியத்திற்காக, ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாய் ஜெபிப்போம், வாஞ்சையோடு ஜெபிக்க ஆரம்பித்திருப்போம். ஆனால் ஒரு தாமதம் நம் வாழ்க்கையில் வந்தவுடனே நாம் அதற்காக ஜெபித்த ஜெபத்தை விட்டிருக்கலாம். அன்றைக்கு எப்படி 10 ஸ்திரீகளும் மணவாளன் வர தாமதித்த போது நித்திரை செய்தார்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அநேகர் ஏதோ ஒரு காரியத்திற்காக நன்றாக ஜெபிக்க துவங்கி, உபவாசத்தோடு ஜெபிக்க துவங்கி, பல நாட்கள் உபவாசித்து ஜெபித்த நீங்கள், அது நடக்காத பட்சத்தில், காலம் கடந்து போன பட்சத்தில் இன்றைக்கு அதற்காக ஜெபிப்பதையே மறந்து விட்டீர்கள். எப்படி அவர்கள் தூங்கி போனார்களோ, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப குறிப்பு தூங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஜனமே, ஆண்டவர் திறக்கிற ஒரு நேரம் வரும். அப்பொழுது நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அந்த 10 கன்னிகைகளுக்கும் கதவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்பட்டது. எல்லாரும் தூங்கினார்கள், உண்மைதான். ஆனால் ஆயத்தத்தோடு இருந்தவர்கள் மாத்திரம்தான் அந்த கதவிற்குள்ளாய் பிரவேசிக்க முடிந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன், நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் காலம் கடந்து விட்டது என்று, நம்பிக்கை இழந்து விட்டது என்று சோர்ந்து போய்விட்டீர்கள். இன்றைக்கு எழும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இதோ நான் கதவை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ எவ்வளவு ஆயத்தமாய் இருக்கிறாய், இதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, தாமதம் வர வர நாம் இன்னும் ஆயத்தமாக வேண்டுமே தவிர, தாமதிக்கிறதே இது ஆண்டவருடைய விருப்பம் அல்லவென்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்காய் ஜெபிப்பதை விட்டு விடாதிருங்கள். அல்லது இனி நடக்காது என்று நீங்களே முடிவு செய்துவிட்டு அந்த நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். மாறாக, காலம் தாமதமாகி கொண்டிருக்கிறதா, நான் இன்னும் ஆயத்தமாக வேண்டும் என்று உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் அன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, ஆயத்தமாய் இருந்தவர்கள் தான் திறக்கப்பட்ட கதவின் வழியாய் பிரவேசித்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசலை, புதிய வாசலை திறக்க போகிறார். எந்தெந்த வாசல்கள் அடைக்கப்பட்டது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது எந்தெந்த வாசல்கள் எல்லாம் எனக்காக திறந்தால் நன்றாய் இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை எல்லாம் அவர் திறக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் 2 காரியங்கள் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். முதலாவது, நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 2வது, விழித்திருக்க வேண்டும். அதாவது இங்கே 10 பேரும் நித்திரை செய்தார்கள் தான். ஆனால் தங்களுக்கு தேவையானதை வைத்து நித்திரை செய்தவர்கள் மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கேட்டவுடன் ஆயத்தப்படுத்தினதும் அல்லாமல் விழித்து அதற்குள் பிரவேசித்தார்கள். இன்றைக்கும் அவர்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களாகிய நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இறங்கி வரலாம். அதை பெற்றுக்கொள்வதற்கு விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.